எங்க வீட்டுக்கு வந்து 2 பேரும் ஒரு நாள் கூட ஜாலியா இருக்க முடியாம போயிடுச்சுடா. சரி சரி வருத்தமா உன்னை விட எனக்கு தானே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. வேலை கிடைச்ச உடனே தண்ணி அடிக்கிற கண்டிப்பா வந்துடுறேன். நீங்களும் பஸ்லயே போயிடலாமா? நாங்க ரயிலே போயிடுறோம். போய என்னடா இது? சினிமா தியேட்டர் கூட்டிட்டு வந்திருக்க? நம்ம சினிமாக்கு போறோம்ப்பா. அப்போ பெங்களூர் தம்பி அதெல்லாம் சும்மா ஒரு உடான்ஸ். அவனை ஊரை விட்டு துரத்துறதுன்னு முடிவு பண்ண துரத்திட்டேன். அட நாசமா போறவனே. யோ இப்பதான் சொல்றாங்க போங்கயா. ஏன்டா அப்படி எல்லாம் செஞ்சு தொலைக்கிற? சத்தம் போட்டு கூற கூட்டாத. வரதுன்னா வா, இல்ல அவன் பின்னாடியே கொடுமுடிக்கு போ. அண்ணா படம் போட்டுருப்பாண்ணா. டைட்டில் நீ பார்க்க கூடாது, அசிங்கம். அதனாலதான் லேட்டா கூட்டு வந்தேன். சரி கிளம்புங்க. ஏங்க ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டுருக்கு? நான் ஏற்கனவே டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டேன். நீ போ. ஐயோ என்ன புள்ளையோ போ. என்னடா மாதவா, பெத்த தாயாலேயே உன்னை புரிஞ்சுக்க முடியலையே. என்னென்னமோ பண்ற. என்னமோ போட. நீங்களே யாரும் பெங்களூர் போகலையா? மாணவர் மட்டும் அடிச்சு நைஸா வந்துட்டீங்களா? நீ ஏன்டா கொடுமுடிக்கு போல? பஸ் கிடைக்கலடா. ராத்திரி 9 மணி வரைக்கும் பஸ் இருக்கடா. பஸ் ஸ்ட்ரைக்கு. இன்னைக்கு தான் எவனும் சாகல. அப்புறம் என்னடா ஸ்ட்ரைக்கு? டிரைவர் கண்டக்டர் அடிச்சான்டா. என்னது? கண்டக்டர் வந்து டிரைவர் அடிச்சிட்டா. என்னது? இது பஸ் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. அதுக்கு ஸ்ட்ரைக் பண்ண மாட்டாங்களா? பஸ்ல துஸ் போயிட்டான். எவன் போன எனக்கு என்னடா? நீ ஏன்டா ஊருக்கு போல? நான் நாளை காலையில எப்படியாச்சும் போய்க்கோண்டா. ஆமா நீ பெங்களூர் போகலையா? ரிசர்வேஷன் கிடைக்கல. ஐயோ பெங்களூர் போகலன்னா உனக்கு வேலை கோவிந்தா ஆயிருமேடா. அது போன்ல எல்லா விவரத்தையும் நான் பேசிட்டேன். நாளைக்கு மறுபடியும் நாங்க போவோம். நான் செஞ்ச அதிர்ஷ்டம்டா மாதவா. அம்மாவையும் உமாவையும் மறுபடியும் பார்க்க முடிஞ்சது இல்லம்மா? ஆமாப்பா. ஏன்பா சிவராமா ஏதாவது சாப்பிட்டியா? இல்லம்மா சாப்பிடவே இல்ல, பசிக்குது. ஐயோ வா நான் உப்புமா பண்ணி போடுறேன். டேய் மாதவா அந்த பெட்டிலாம் எடுத்துட்டு உள்ள வா. ஏண்டி நிக்கிற? போய் கதவை தர. புள்ள பசியோட இருக்கான்ல. அப்படியே என் பெட்டி எடுத்து வந்துடுடா. வரும்போது லுங்கி உதறி எடுத்து வா, மண்ணா இருக்கு. வாடா உப்புமா சாப்பிடலாம். நம்ம வீடுதான், கூச்சப்படாத. அடாடாடா எல்லாரும் ஒரு வழிக்கு கொண்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. ஒரு நல்ல சேரா வாங்கி போடக்கூடாது மிஸ்டர் மாதவன்? ஏன் கஷ்ட காலம்? நான் இந்த காலனிக்கு செக்ரட்டரி ஆனதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் நடக்குது. ஹவுஸ் ஓனர் அசோசியேஷன்ஸ்ல பேசி ஒரு முடிவு எடுத்தாச்சு. மிஸ்டர் மாதவன், நான் தான் எல்லாருக்கும் இந்த ஐடியா கொடுத்தேன். நீங்க கூட மாசம் 10 ரூபா கொடுக்கணும். 10 ரூபாயா? எதுக்கு? நம்ம காலனி காவலுக்கு ஒரு கூர்க்காவை வச்சுக்க போறோம். எனக்கு ஒண்ணும் ஆட்சேபனை இல்ல. காவலுக்கு தான். ஆனா நான் பணம் தர மாட்டேன். எனக்கு 10 ரூபாய் பெரிய விஷயம். அது மட்டும் இல்ல, என் ஆபீஸ்ல இருந்து எடுத்துட்டு போறதுக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு காவல் வேண்டாம். மிஸ்டர் மாதவன், இந்த காலனியில குடியிருக்கிற எல்லாரும் சரின்னு சொல்லிட்டாங்க. நீங்க மட்டும் பணம் தர முடியாதுன்னு சொன்னா எப்படி? தர முடியாது மேடம். வேணும்னா உங்க கூர்க்காவை என் ஆபீஸ் கிட்ட வரும்போதும் போகும்போதும் கண்ணை மூடிட்டு போ சொல்லுங்க. வெளியில தான் போர்டு மட்டும் பெருசா செல்வம் டிராவல்ஸ். உள்ள வந்து பார்த்தா ஒரே தருத்திரம். தெரியுது இல்ல? அப்படியே உள்ள வந்த. கெட் அவுட். ஐ சே கெட் அவுட். பேசாம நம்ம சிவராமன் இந்த வாட்ச்மேன் வேலையில மாட்டி விட்டுருவோமா? கரெக்ட். மேடம் கொஞ்சம் இருங்க. சாரி மேடம், நீங்க ஆபீஸுக்கு வரும்போது நான் கொஞ்சம் மூட் அவுட்ல இருந்தேன். நானும் இந்த காலனி வாட்ச்மேனுக்கு மாசம் 10 ரூபாய் தரேன். வாட்ச்மேன் இல்ல, கூர்க்கா. கூர்க்கா நம்ம சோகத்துக்கு ஒத்து வர மாட்டான். தமிழ்காரனாண்டா நம்ம அவசரத்துக்கு ஏதாவது வேலை சொன்னா கூர்க்கா தான் வேணும். கூர்க்கா இருந்தாலும் திருடங்க வரமாட்டாங்க. ஏன் தெரியுமா? கூர்க்கா கத்தியால குத்துனாலும் கொலை செஞ்சாலும் போலீஸ் கேஸ் போட மாட்டாங்க. அப்படின்னு யார் சொன்னாங்க? அப்படி ஒரு லைசன்ஸ் கூர்க்காவுக்கு கவர்மெண்டே கொடுத்திருக்கு. கூர்க்காவோட கத்திய பத்தி உங்களுக்கு தெரியுமா?
என்ன? கூர்க்கா சாதாரணமா உரையில இருந்து கத்திய வெளியே எடுக்க மாட்டான். எடுத்தா ரத்தம் படாம உரையில வைக்க மாட்டான். அதெல்லாம் சும்மா டான்ஸ். மிஸ்டர் மாதவன், நல்ல திடகாத்திரமான கூர்க்கா காவலுக்கு வேணும்னே நான் பேப்பர்ல விளம்பரம் கொடுக்க போறேன். போலாங்க. மேடம், நீங்க எதுக்கும் ஒரு தடவை கடைசி யோசனை பண்ணி பாருங்களேன். நம்ம தமிழாளா இருந்தா. மிஸ்டர் மாதவன், இதுல ஒரு பெரிய சமாச்சாரமே அடங்கி இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுல ஒரு ஸ்ட்ரைக்கோ கலாட்டாவோ நடந்தா வடநாட்டு போலீஸ வரவழைப்பாங்க. வடநாட்டுல நடந்தா தமிழ்நாட்டு போலீஸ அனுப்பி வைப்பாங்க. ஏன் தெரியுமா? எப்பவுமே சொந்த ஊருக்காரன்னா கொஞ்சம் இறக்கப்படுவான். அட நம்ம ஊருக்காரன் தானே அப்படின்னு விட்டுருவான். அதனால இதுல எந்தவித மாற்றமும் இல்ல. எனக்கு கூர்க்கா தான் வேணும். நான் கூர்க்காவை தான் வைக்க போறேன். நீ வா. மாதவா, என்னடா ரெண்டும் எப்பவும் கூர்க்கா தான் வேணும்னுதுங்க? விடாத, அமுக்குடா. நீ அமுக்கிடுவ. இருங்க, நானும் அதைத்தான் இப்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். யார் இவன்? ஆனா காலை கொஞ்சம் கீழே இருக்கும். ஏண்டா மாதவா, யார் இவன் காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு ரோட்ல கரகாட்டம் ஆடுறான்? கதாசிரியர் இது கூட தெரியலன்னா எப்படி? ஏங்க, பேப்பர்ல கூர்க்கா வாங்கன்னு விளம்பரம் கொடுத்தீங்களா? ஆமா. அதான் கூர்க்கா ஸ்டைல்ல வீடியோ எதுன்னு தேடுறான். அக்கா, அக்கா, என்ன கூர்க்கா வேணும் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருந்தோமே. ஐயோ, என்னங்க கூர்க்காங்க, கூர்க்கா. ஐயோ, நில்லு, நில்லு, நில்லு. இரு, நீ கூர்க்கா தானே? जी हाँ, हम गुर्गा हाय. ஹிந்தி ஹிந்தி எவ்வளவு உயரம் இருக்கிறாங்க? வாங்குற சம்பளம் பேண்ட் தைக்க பத்தாது. भाई और बहनों, न्यूज़पेपर में देखने के बाद ये कॉलोनी से बंदोबस्त के लिए हम आया. இப்ப இவன் டோட்டலா என்ன சொல்றான்? இருங்க. இங்க யாருக்காவது ஹிந்தி தெரியுமா? அவன் பேப்பர்ல கூர்க்கா தேவைங்கிற விளம்பரத்தை பார்த்துட்டு வந்திருக்கிறான். சார், இவனை பார்த்தா குர்கா மாதிரி தெரியலையே சார். இவன் ஒருத்தன். பேர் என்ன? राम सिंह, भीम सिंह का पट्टा राम सिंह. हाँ 24 மணி நேரமும் டியூட்டில இருப்பியா? हाँ. பெரிய பெரிய திருடனை பிடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? अरे गुर्गा से सवार उठा है. பயப்படாதீங்க. ஒரு கூர்க்கா கிட்ட தைரியம் இருக்கான்னு கேட்டா இப்படித்தான் அவனுக்கு பயங்கர கோவம் வரும். நீங்க ரெண்டு பேரும் வேண்டாத வேலையெல்லாம் செய்றீங்க, கடைசியில மாட்டிக்க போறீங்க. சார், நம்ம காலனிக்கு எதுக்கு சார் கூர்க்காவும் இருக்காவும்? இவனை திருப்பி அனுப்பிச்சிருங்க. என்னங்க நீ வாயை மூடிட்டு சும்மா இரு. நம்ம காலனிக்கு ஒரு கூர்க்கா ரொம்ப அவசியம். இவனுக்கு திருடனை பிடிக்கிற அளவுக்கு பலம் இருக்குதான்னு நான் பாக்குறேன். 24 மணி நேரம் இங்கே இருப்பேன், சூரனை பிடிப்பேன். हमको एक घर चाहिए. வீடு 24 மணி நேரம் இங்கே இருக்கானா? ஆனா தங்க இடம் கேக்குறான். பூதேவி, யோ என்ன தங்கறதுக்கு இடம்? இவனை வச்சுக்கிறத முடிவு பண்ணிட்டோமா? அதெல்லாம் ஒண்ணு விட மாட்டான். இல்ல இல்ல, இந்த காலனிக்கு இவன் தான் கூர்க்கா. ஆள் வாட்ட சாட்டமா சுறுசுறுப்பா இருக்கான். பத்தா குறைக்கு வித்தையெல்லாம் பண்ணி காட்டுறான். வீட்டுக்கு என்ன பண்றது? நம்ம பிக்னிக் போறப்ப வாங்கின டென்ட் துணி இருக்கே, அது அவங்கிட்ட கொடுத்துருவோம். அதுல டென்ட் கட்டி தங்கிக்கிட்டோம். ஓகே? शुक्रिया मैम साहब. ஓகே. பெரும் மதிப்பிற்குரிய என் உள்ளம் கவர்ந்த காலனி வாழ் மக்களே, சகோதர சகோதரிகளே, உன் பேர் என்னப்பா? भीम सिंह का पट्टा राम सिंह. இந்த ராம் சிங்க இந்த காலனி கூர்க்காவா செக்ரட்டரி செண்பகமாகிய நானே செலக்ட் பண்ணி வேலைக்கு சேர்த்திருக்கேன்.